இவனுக்கு இதுதான் தகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஆண்டவர் வாழை அளந்துதான் வச்சிருக்கிறாராம், அளந்துதான் கொடுத்திருக்கிறாராம். அப்ப எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக ஞானமாக அவர் படைக்கிறவராக உருவாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய திறமைக்கு தக்கதாக நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். அதை மறந்து போகக்கூடாது. அவனுக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. உங்களுக்கு அதை கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? வேதவசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, அங்கே இளைய மகன் என்ன செஞ்சான்? எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கரா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதுதான் நடக்கும்.